இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சீனியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் தொடர்ந்து ஒலித்த சைரன் சத்தத்தால் பொதுமக்கள் அச்சம். பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியால் பதறிய பொதுமக்கள். திரேஸ்புரம் துறைமுகத்தில் கடல் மீன்களின் விலை கிடுகிடு உயர்வு. விலை அதிகரித்த போதிலும் துறைமுகத்தில் அலைமோதிய மீன் பிரியர்கள். திம்மநாயக்கன்பட்டி திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கோலாகலம். பெரியவர்கள் முதல் சிறுவர் வரை பூ மிதித்து நேர்த்திக்கடன். கும்பக்கரை அருவியில் வெள்ளத்தால் சேதமடைந்த கம்பிகளை சீரமைக்கும் வனத்துறையினர். குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தஞ்சாவூரில் நடைபெற்ற பாகவத மேளா நாட்டிய நாடகம். பாரம்பரிய கலை விழாவில் பங்கேற்று அசத்திய நாட்டிய கலைஞர்கள். ராமேஸ்வரத்தில் பரபரப்பான தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக ஒலித்த சைரன் சத்தத்தால் பொதுமக்கள் அச்சத்திற்குள்ளாகினர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ONGC நிறுவனம் மட்டுமின்றி பல்வேறு தனியார் நிறுவனங்கள் பூமிக்கு அடியில் இருந்து இயற்கை எரிவாயுவை சேகரித்து அவற்றை குழாய் மூலம் விநியோகம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இயற்கை எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றி வரும் வாகனம் எதிரில் வந்த வாகனத்தோடு மோதி விபத்து ஏற்படும் வகையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காயமடைந்தவர்களை மீட்பது குறித்தும் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுப்பது குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறை, ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அத்துடன் வாயு கசிவினை சரி செய்யும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டனர். இக்காட்சிகள் அனைத்தும் தத்ரூபமாக செயல்படுத்தி காண்பிக்கப்பட்டன. Arrange other available drivers to remove the vehicle. Site info controller. Please take out the vehicle. Please take out that also. That vehicle which hit from the behind. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டதாக மீன் பிரியர்கள் தெரிவித்தனர். தமிழக கடல் பகுதி மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டுமே மீன்களை பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பிய நிலையில் மீன்களின் வரத்து குறைவாகவே காணப்பட்டது. இந்நிலையில் பள்ளி விடுமுறை மற்றும் சனிக்கிழமை என்பதால் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியதால் விலை அதிகரித்தே காணப்பட்டது. சீலா மீன் 1 கிலோ 1600 ரூபாய் வரையும், ஊழிப்பாறை மீன்கள் கிலோ 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையிலும், நண்டு 1 கிலோ 700 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை விற்பனையானது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திரௌபதி அம்மன் கோவில் தேர் திருவிழா மற்றும் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திம்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் 12 வருடங்களுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்ற இத்திருவிழாவினில் சுற்றியுள்ள 8பட்டி கிராம மக்கள் சீர்வரிசைகளோடு அம்மனை அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியது. பின்னர் திரௌபதி அம்மன் பூக்குழி அருகே கொண்டு காட்சியளித்த நிலையில் பக்தர்கள் தங்களது குடும்பத்தில் உள்ள குறை குற்றங்களை நீக்கி நல்வழி நடத்திய அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக தீக்குழியில் இறங்கி சாமி தரிசனம் செய்தனர்.
இதனையடுத்து திருவிழாவின் போது தவசுமரம் ஏறுதல் உள்ளிட்ட பாரம்பரிய பக்தி நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மஞ்சள் ஆடை உடுத்தி வேப்பிலை எடுத்து அம்மனை தரிசித்து வழிபாடு நடத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் மராமத்து பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று ஒருநாள் மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தின் சின்ன குற்றாலம் என அழைக்கப்படும் கும்பக்கரை அருவி மூளையார் பகுதியில் தோன்றி பல இடங்களை கடந்து கும்பக்கரை அருவியாக கொட்டி வருகிறது. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி பகுதியை தவிர தண்ணீர் செல்லும் தடங்களில் உள்ள வழுக்குப்பாறை, யானை கெஜம், உரல் கெஜம், பாம்பு கெஜம் என அழைக்கப்படும் பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் நீராடி மகிழ்ச்சி அடைவர். மேலும் இந்த அருவியின் நீரில் மூலிகைகள் மற்றும் தாது பொருட்கள் நற்குணங்கள் நிறைந்துள்ளதால் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவர். இந்நிலையில் கடந்த ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பெய்த கனமழையினால் கும்பக்கரை அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவி பகுதியில் போடப்பட்ட பாதுகாப்பு கம்பிகள் சேதமடைந்து காணப்படுகின்றன. இவைகளை சீரமைக்கும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டு வருவதால் இன்று ஒருநாள் மட்டும் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பதாக வனத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அமைந்துள்ள மெலட்டூரில் நடைபெற்ற பாகவத மேளா நாட்டிய நாடக மகோற்சவத்தை திரளான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். 500 ஆண்டுக்கும் மேலாக பாரம்பரியம் மாறாமல் ஆண்டுதோறும் நடைபெற்றும் இந்நிகழ்ச்சியினை தஞ்சை அரண்மனை தேவஸ்தான அறங்காவலர் துவக்கி வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பாகவத மேளா நாட்டிய நாடக நிகழ்ச்சியில் ஹரிச்சந்திரா நாடகம், ருக்மணி கல்யாணம் நாடகம் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள், ஒப்பன கலைஞர்கள் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. ராமநாதபுரம் கமுதி அருகே மது போதையில் தனியார் ஆம்னி பேருந்து இயக்கிய ஓட்டுநரை பயணிகளை போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாயல்குடியிலிருந்து சென்னைக்கு சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து கமுதி அடுத்துள்ள கோட்டைமேட்டு என்ற இடத்தின் அருகே சென்று கொண்டிருந்த போது அதிவேகத்துடனும் தாறுமாறாக ஓடியது. இதனால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் பெண் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. இதனால் பேருந்தை நிறுத்தச் சொல்லி பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓட்டுநர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை அறிந்த பயணிகள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பயணிகளை மாற்றுப் பேருந்தில் அனுப்பி வைத்தனர். அத்துடன் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டனர். போஸ்டர்ஸ் எட்கியரில் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு பணம் தராமல் ஏமாற்றி வருவதை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் அடுத்த அச்சிறுப்பாக்கம் அருகே உள்ள மின்னல் சித்தாமூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரில் விவசாயிகள் நெற்பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் சித்தாமூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் 45 நாட்கள் ஆகியும் நெல்லுக்கான தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே துரை ஏரிக்கு கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்படும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 52 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள துரை ஏரியின் மூலமாக 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் பயனடைந்து வரும் நிலையில் கடந்த 1 வருடமாக ஏரி நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் துரை ஏரிக்கு ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூரில் குடியிருப்பு பகுதியில் குட்டிகளுடன் இருந்த தாய் பூனையை சிறுத்தை வேட்டையாடி கவ்வி சென்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பல்வேறு பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் கோத்தர் வயல் குடியிருப்பு பகுதியில் தனது குட்டிகளுடன் இருந்த தாய் பூனையை சிறுத்தை ஒன்று லாவகமாக கவ்வி சென்றது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சூறைக்காற்று அடித்ததில் அரசு பேருந்து மீது மும்முனை மின்சார கம்பம் சாய்ந்து விபத்திற்குள்ளானது. கும்பகோணத்தில் இருந்து திருவைக்காவூர் நோக்கி அரசு பேருந்து 9 பயணிகளோடு பட்டவர்த்தி பகுதியை வந்தடைந்தது. அப்போது திடீரென அடித்த சூறைக்காற்றினால் மும்முனை மின்சார கம்பம் பேருந்து மீது சாய்ந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக மின்சார சப்ளை இல்லாததால் பேருந்தில் பயணம் செய்த 9 பயணிகளும் உயிர் தப்பினர்.
தஞ்சாவூர் மாவட்டம் முரத்தநாடு அருகே திருந்தாண்டி ஐயனார் கோயில் கைத்தூக்கு தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி 40 அடி உயரம் கொண்ட தேரில் திருந்தாண்டி ஐயனார், பிடாரியம்மன் மற்றும் சூழ பிடாரியம்மன் ஆகிய தெய்வங்கள் எழுந்தருளி காட்சி தந்தனர். பின்னர் 8 கரையைச் சேர்ந்த பொதுமக்கள் முளைப்பாரி குடங்களுடன் தெய்வங்களை வரவேற்க அப்பகுதி இளைஞர்கள் தங்களது தோள்களில் தேரை தூக்கி சுமந்தபடி கோவிலை வலம் வந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமத்தை அடுத்த கண்ணம்குளத்தில் அமைந்துள்ள பழமையான புனித உபகார மாத ஆலய 173வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இதையொட்டி கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அர்ச்சிக்கப்பட்ட நிலையில் அனைத்து மத சபை பெரியோர்கள் முன்னிலையில் பங்கு தந்தை கொடியேற்றி வைத்தார். விழாவில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவினில் தினந்தோறும் ஜெபமாலை, திருப்பலி, நற்கருணை, ஆராதனை போன்ற பிரார்த்தனை நடைபெற உள்ளதாக ஆலய நிர்வாகிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இக்கோவில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளில் வரதராஜ பெருமாள் இளஞ்சிவப்பு நிற பட்டுடுத்தி ராஜ அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்களை எழுப்பிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்று வரும் மலர் அலங்கார சிற்பங்களின் ரம்மியமான கழுகு பார்வை காட்சி பார்ப்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உதகையில் உள்ள உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி துவங்கியுள்ள நிலையில் அங்கு வண்ண வண்ண மலர்களை கொண்டு ராஜராஜ சோழனின் அரண்மனை நுழைவு வாயில், பட்டத்து யானை, ராஜா சிம்மாசனம், அரண்மனை காவலர்கள், கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை, புலி, அன்னப்பறவை உள்ளிட்ட 24 மலர் வடிவமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இக்காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து வரும் நிலையில் அது குறித்தான ரம்மியமான கழுகு பார்வை காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. காஞ்சிபுரத்தின் நெல் கொள்முதலுக்கு பணம் வழங்கவில்லை என கூறி விவசாயிகள் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சியர் அலுவலக வளாக கூட்டரங்கில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு, நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 60 நாட்கள் ஆகியும் பணம் வழங்கவில்லை என்றும் அடுத்த போகும் விவசாயம் செய்ய நிலையினை அரசு உருவாக்கியுள்ளது என குற்றம் சாட்டிய விவசாயிகள் அதிகாரிகளோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுகவுடைய தலைவர், கவுன்சிலர், துணைத் தலைவர், இளைஞர் செயலாளர் பேரை போட்டு செல் நம்பரை போட்டு டிசிபி ஒதுக்குறாங்க. எப்படி வந்து சரியா இருக்குது? அரசாங்கம் நடக்குதா இல்ல திமுக ஆட்சி நடக்குதா? கட்சிக்காரர் நடத்துறாங்களா சென்டரை? அதெல்லாம் வந்து போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360 மாவட்டத்தில் நடைபெற்ற விளையாட்டுச் செயலை வழங்க வருகிறது விளையாட்டு களம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியினை ஏராளமான மக்கள் ஆர்வமோடு கண்டுகளித்தனர். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக நடத்தப்பட்ட இப்போட்டியினை அமைச்சர்கள் மூர்த்தி, பெரியகருப்பன் உள்ளிட்டோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் மதுரை, சிவகங்கை, திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை போன்ற பல்வேறு பகுதியை சேர்ந்த 850 ஜல்லிக்கட்டு காளைகளும் மடக்கி பிடிக்க 450 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறும் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களுக்கு, மாடுபிடி வீரர்களுக்கும் கட்டில், பீரோ, சேர், அண்டா, மிக்சி என பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒரு டைனிங்